நம்ம எல்லாருமே இளநீர் குடிச்சிருக்கோம். ஏன் இளநீர் பாயாசம் கூட குடிச்சிருக்கோம். பட் இளநீர் வச்சு ஒரு அல்வா சாப்பிட்டுருக்கீங்களா? இத சூப்பரா எப்படி வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இளநீர் அல்வா சாப்பிட்டேன்னு சொன்னவங்க, இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 2 இளநீர் உடைச்சு, அது உள்ள இருக்க தண்ணிய தனியா கலெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அது உள்ள இருக்க வழுக்கையெல்லாம் எடுத்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குட்டி குட்டியா கட் பண்ண பீஸஸ டைரக்ட்டா இளநீர் அல்வால கலக்க போறோம். அப்பதான் இது சாப்பிடும்போது இது வாயில கடிக்க சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல்ல ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம எடுத்த இளநீர் தண்ணிய ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு 350 ml இருந்துச்சு. இது எதுவுமே கட்டி இல்லாம நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்ப ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில 100 கிராம் சுகர் கூட நான் ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சு பவுடர் சுகரா ஆக்கியிருக்கேன். அத பேன்ல கொட்டிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இதையும் நல்லா கரைச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த இளநீயும் கார்ன்ஃப்ளவரையும் இதுக்குள்ள கலந்து கிராஜுவலா கலந்துக்கோங்க. ரொம்ப வேகமா கலக்க வேணாம். கொஞ்சம் கிராஜுவலா கலந்தீங்கன்னா தான் அது கொஞ்சமா எல்லாம் சேர்ந்து வரும். இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். பொறுமையா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சமா திரண்டு எல்லாம் சேர்ந்து வருது. நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்ல இருந்து பொறுமையா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி வச்சிருக்க சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வழுக்கைய இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரா அல்வா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. கொஞ்சமா நெய் பிரிஞ்சு வெளியில வரும்போது இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.